நமஸ்காரம். ஒரு நாளைக்கு திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அப்புறம் அவரோட மனைவி மதங்க சூளாமணியார் 2 பேரும் சம்பந்தரை தரிசனம் பண்றதுக்கு போறா. தரிசனம் பண்ணிட்டு சம்பந்தரோட தேவாரத்தை தன்னோட யாழ்ல வாசிக்கணும் அப்படின்னு திருநீலகண்ட யாழ்ப்பாணர் கேட்டுக்கிறார். சம்பந்தர் சரின்னு சொல்றார். அதிலிருந்து சம்பந்தர் கூட எல்லா ஸ்தலத்துக்கும் போய் தேவார பாடல்களை யாழ்ல வாசிக்கிறார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். ஒரு நாளைக்கு மாதர் மடப்பிடியும் அப்படிங்கிற தேவாரத்தை சம்பந்தர் பாடுறார். அதை யாழ்ப்பாணரால யாழ்ல அடக்கி வாசிக்க முடியல. அதனால கோவப்பட்டு தன்னோட யாழை உடைக்க போறார். சம்பந்தர் அதை தடுத்து நிறுத்தி, நான் ஒரு தெய்வ குழந்தை, அதை தானே சொல்றார், நான் ஒரு தெய்வ குழந்தை, நான் பாடின பாடல்கள் எல்லாம் யாழ் அடக்கி வாசிக்கணும்னு அவசியம் கிடையாது, அதனால நீங்க யாழ் வாசிக்கிறத என் கூட கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றார். அவங்க 2 பேரும் சேர்ந்து சம்பந்தரோட இன்னும் பல ஸ்தலங்களுக்கு போய் யாழ் வாசிக்கிறார். அந்த தேவாரம் மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோர் நடை உடை மலை மகள் 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 துணையன மகிழ்வ